உங்கள் வீட்டுக்கு ஒரு சேர் வேணுமா? கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க, நாளைக்கு திமுக அதிமுக ஏதாவது ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவாங்க, அங்கே நிறைய சேர் போட்டிருப்பாங்க. கொஞ்ச நேரம் ஏறி உட்காடுறீங்க, கரெக்டாக அந்த மீட்டிங் முடிகிறதுக்கு முன்னாடி போய் ஏறி உட்காடுறீங்க. மீட்டிங் முடிஞ்சோடனே அப்படியே தலையில் தூக்கி வச்சுட்டு வந்துடுறீங்க. ஏன்னா மீட்டிங்கில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா 300 500 இப்போ பணம்லாம் கிடையாதான், சேர் ஃப்ரீ. நாளைக்கு பஸ்ஸு ஆட்டோ ஏதாவது போச்சுன்னா அந்த ஆட்டோவை நீங்களே வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. ஏன்னா பொதுக்கூட்டத்துக்கு ஆட்களை உருவாக்குவதற்கு கூட வைப்பதற்கு ஏகப்பட்ட கோடிகளை இப்போது செலவழித்து வருகிறது பல அரசியல் கட்சிகள். சென்னை வேளச்சேரியில் திமுக மூத்த பேச்சாளர் சுபவி பழனியப்பன் தலைமையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள பெண்களுக்கு 300 ரூபாய், ஆண்களுக்கு 500 ரூபாய் என பேசப்பட்டுள்ளது. பேசிய தொகையை வழங்காததால் பிளாஸ்டிக் நாற்காலியை எடுத்து சென்ற திமுக கட்சியினர். பரவாயில்லையப்பா, உடனுக்குடன் பரிசீலனை செய்யப்படுகிறது, 300 ரூபா இல்லையா, 300 ரூபாய்க்கு நாற்காலியை வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்து விட்டாங்க போல. இது இன்னைக்கு நேற்று நடைபெறுவது கிடையாது, பல முறை நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி மீட்டிங் முடிஞ்ச உடனே சேரெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. அதே மாதிரி தோரணங்கள், வாழை இலை தோரணங்கள், வாழைக்காய் தோரணங்கள்லாம் இருக்கும். அவர் அப்படியே அந்த பக்கமாக போனோடனே இந்த பக்கமாக வீச ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வாழைத்தண்டு எனக்கு, இந்த வாழைப்பூ உனக்கு, இந்த வாழைத்தார் எனக்கு அப்படின்னு சொல்லி. கரும்புலாம் இருந்துச்சுன்னா ஒடிச்சு அப்படியே வச்சுட்டு போவாங்க. இதெல்லாம் எந்த மனநிலைமை அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல போகிறீங்க.